Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep His commandments which He has given them, that they may always your spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுகிற புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய ரத்தத்தை நினைவு கூறுகிற அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Matthew chapter 6 verse 9 to 13 verse 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First John chapter 3 verse 1 to 24. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனம் வரை. வசனம் 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. Behold what an manner of love the Father hath and bestowed upon us, that we should be called the sons of God. Therefore the world use not, because it can know him not. வசனம் 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று என்னும் வெளிப்பாட்டில் ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரையே தரிசிப்பதனால், அவர் வெளிப்படுவார் கண்டிப்பாக, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் தரிசிப்பதனால்
அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம நல்லது பண்ணிட்டு பிள்ளையெல்லாம் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அவரை நம்ம தரிசிப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம தரிசிப்போம். அவருக்கு நம்ம ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லுது. Believe now had we the sons of God, and it doth not and yet and appear what we and shall be, but we can know that when he shall and appear, we shall and be like him, for we shall and see him as he is. வசனம் 3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அவர் ரொம்ப ரொம்ப சுத்தமானவர். நம்மளையும் சுத்திகரித்து கொள்கிறான். தம்மையும். And every man that hate and this hope is in purified himself even as he is the pure. வசனம் 4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். Whoso commits sins transgression also the law, for sin is the transgression of the law. வசனம் 5. எதுவாக இருந்தாலும் சிக்னலில் இப்போ லெஃப்ட் போட்டிருக்காங்க, நோ ஃப்ரீ லெஃப்ட்னு. அப்போ நம்ம அந்த இடத்துல பாஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் திடீர்னு பிரேக் அடிச்சிட்டார் ஏதோ ஒரு விதத்தில், அவரை போய் நம்ம திட்டக்கூடாது. இதெல்லாம் எனக்கு நேற்று நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திடீர்னு நான் போயின்னு இருக்கும்போது ஒரு கருப்பு கலரில் வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு கவரு என் முன்னாடி வந்துடுச்சு. திடீர்னு நான் பிரேக் அடித்தேன். ஏதோ என் மேலே பட போகுதுன்னு ஒரு என்னோட இதில். அப்புறம் ஸ்லோ பண்ணி அப்படியே போயிட்டேன். அது கவரு தான்றது எனக்குள்ளேயே பிஃபோராக உணர்த்தப்பட்டது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமே இல்லை. And he can know that he was an manifested to take away your sins, and in him is no sin. வசனம் 6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இப்போ நம்ம பாவம் செஞ்சோன்னா அவரை பார்க்கவே முடியாது. பாவம் செய்யலைன்னா அவரை நிலைத்திருக்கலாம், அவரை காணலாம். Whoso abandoned him sinneth not, whoso sinneth hath not seen him, neither can know him. வசனம் 7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராயிருக்கிறான். Little children, let no man deceive you. He that doth righteousness is righteous, even as he is righteous. வசனம் 8. பாவம் செய்கிறவன் பிசாசின் ஆனவனால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவன் ஆதியிலேருந்து பாவம் செஞ்சிட்ருக்கான். முதலாவது பாவம் அவனோட பாவம். ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். அதுக்கப்புறம் அவங்க பசங்க 2 பசங்களில் ஒரு பசங்க வஞ்சித்துட்டான். அதுக்கப்புறம் ஏனோக்கோடைய காலத்தில் எதுவும் பண்ண முடியும். கடவுள் அவர் கூட நடந்து ஏனோக்கை கூப்பிட்டு போயிட்டார். நோவாவுடைய காலத்தில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, யாரையும் ஏற்றுக்கொள்ளலை. நோவாவுடைய ஃபேமிலிஸை மட்டும் கடவுள் காப்பாற்றுறாரு. ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாம் கடவுளோட சத்தத்தை கேட்டு பின்பற்றி வராரு. ஆபிரகாமை கடவுள் கிட்ட கேட்குறாரு, தான் பிள்ளைய எனக்கோசம் கொடுப்பியா, 100 வயசில் பெற்ற பிள்ளைய. அவர் ஒப்பு கொடுக்குறாரு. பிள்ளையாண்டா மேலே கை போடாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஆட்டுக்குட்டி ஒரு புதரில் சிக்கின்னு
அதை எடுத்து கடவுள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அந்த பிள்ளையுடைய சந்ததியில் வராரு இயேசு கிறிஸ்து. அந்த பிள்ளைக்கு பதிலாக தேவனுடைய குமாரனையே நம்மளுக்கோசம் கொடுக்குறாரு. அவரை சிலுவையில் அறையிறோம். 3ஆம் நாள் உயிர் தள்ளுறாரு பிதாவின் இடத்துல. 40 நாள் இங்கே தரிசனமாய் கீழேயும் போய் பிரசங்கிச்சுட்டு நோவாவுடைய காலத்தில் இறந்தவங்களுக்கு திருப்பி தேவனுடைய வலது பரசத்தில் போய் உட்காந்துருக்காரு. நம்ம எல்லாம் இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஒரே மனசோட, ஒரே சிந்தையோட, ஒரே ஆவியோட, ஒரே துதியோட அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகம் பூமிக்கு கீழே இறங்கி வரும். இதை பைபிளில் போட்டிருக்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து படிப்பேன். For the devil sinned from the beginning. For this purpose the Son of God was the manifested, that he might destroy the work of the devil. வசனம் 9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நம்ம இப்போ நம்மளுடைய பாடி இருக்குன்னா நம்ம எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்தமான வித்து. என்ன தான் நீங்கள் பாவம் செஞ்சாலும் பாவத்திலே தீர்க்க முடியாது. திரும்பி நீங்கள் மனம் திரும்பி இருவீங்க. அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு அதன் பிரகாரம் நம்ம மேலும் மேலும் மேலே நம்ம முயற்சித்து தேவனிடத்துல சேர்ந்து ஐக்கியமாக இருக்கணும். அவருக்கு சாட்சியாகவே தவிர இருப்போமே தவிர பேக் வாங்க மாட்டோம். அவன் தேவனாலே பிறந்தவன் அப்படினால் பாவம் செய்ய மாட்டான். Whoso is born of God doth not and commit sin, for he is a seed imminent in him, and he cannot sin, because he is born of God. வசனம் 10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சொந்த சகோதரன் சொந்த சகோதரிக்கிட்ட அன்பு இல்லைன்னா அவன் தேவனால் உண்டானவன் அல்ல சொல்கிறார். பார்த்துக்கிங்க, நீங்கள் எல்லாம் செலுத்துங்க. In this is children of God have the manifest, and the children of the devil. Whosoever doth not unrighteousness is not of God, naturally is that liveth not his own brother. வசனம் 11. நம்மை ஒருவருள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. ஆதியிலிருந்தே நம்ம ஒருவருக்கொரு அன்பாக இருக்கணும். அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. For this is the message that he heard from the beginning, that we should love one another. வசனம் 12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரிகைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருக்கிறது நிமித்தமே தானே. Not as the Cain, who was of that wicked one and slave even brother, and wherefore slave him, because his own work were evil, and his brother's righteousness. வசனம் 13. என் சகோதரி, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். Moreover, not my brethren, if the world hate you. வசனம் 14. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். We can know that
we have the passed from death unto life, because we love the brethren. He that unloveth not is a brother habiteth in death. அன்பு கூறனா அவன் மரணத்துக்கு இதுவாக இருக்கான்னு சொல்கிறாங்க. வசனம் 15, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைப்பாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலையிராத என்று அறிவீர்கள். நித்திய ஜீவனே கிடையாது அவங்களுக்கு, நிலை இராதது என்று அறிவீர்கள். Whoso hate and his brother is a murderer, and ye know that no murderer hate an eternal life abiding in him. அதனம் 16, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். Hereby the provoke we the love of God, because he laid down his life for us, and we have to lay down your lives for the brethren. வசனம் 17, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறை சொல்லுண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள், அவனுக்குள் தேவன் அன்பு நிலை கொள்கிறது எப்படி? But rule and hate is the world's good, and the said is an brother have the need, and the shouted up is an above us of the compassion from him. How develop the love of God is in அன்புக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் பிரதர். வசனம் 18, என் பிள்ளைகளே வசனத்திலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். எல்லாத்தையும் செயல்படுத்தி காட்டணும். வசனத்திலும் நாவினும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். My little children, let use and not love in word, natural in tongues, but in the deed and in the truth. வசனம் 19, இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்றும் அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். And nearby we can know that we are of the truth, and shall assure your hearts before him. வசனம் 20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். குற்ற மனசாட்சி இருக்குல்ல சிலருக்கு, நான் சொல்கிறேன். இங்கே தான் நியாயம் நீதி எல்லாத்தையும் தீர்க்குது நம்ம மனசில். தேவன் இருக்க நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்துக்கு மேலே ஒரு பெரியவராக இருக்கிறார். For if your heart condemn use God is greater than your heart and can over all things. வசனம் 21, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, நம்ம இருதயம் குற்றவாளி இல்லைன்னு தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, believe if your heart and condemn use not, then have we confidence through word God. பயமே இருக்காது, நம்ம தைரியமாக இருப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களாய் செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களாயும் செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது, நம்ம என்னென்ன வேண்டுமோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார்.
அப்படின்றதில் சொல்லிட்டார் இந்த வசனத்தில் 22 பெற்றுக்கொள்கிறோம். And whatsoever we ask we and receive of him, because we keep his commandments and do these things that have the blessing in this shall God. வசனம் 23 நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டு படி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. And it is these commandments that we should believe in the name of Son Jesus Christ and love one another as he give use and commandments. வசனம் 24 அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரிலே நிலைத்து இருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறதையும் அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். And he that keepeth his commandments devour in him and he in him, and hereby we can know that he habiteth in us by the Spirit which he hath and give us. அடுத்து கம்பாலமே படிப்போம். கம்பாலமே கேட்போம் காதார. தமது குறுகிய பூலோக ஊழியத்தை தொடர்ந்து பஸ்கா ஆடுகளிலேயே மிகவும் தூய்மையானவரான இவர் ஏதேனுக்கு வெளியே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நியமத்தின் மிகவும் தனிப்பட்ட வடிவமான கர்த்தருடைய இராப்போஜனம் எனும் அருட்சாதனத்தை அறிமுகப்படுத்தி தமது சீடர்களை தமது மரணத்திற்காக ஆயத்தப்படுத்தினார். அங்கும் ஒரு காணிக்கை இருக்கும், ஒரு பலியும் அதில் அடங்கியிருக்கும். ஆனால் அது ஒரு முதற்பேறான ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிந்துவதை விட மிகவும் ஆழமான, மிகவும் அகநோக்குடைய மற்றும் தனிப்பட்ட குறியீட்டுடன் இருக்கும். தமது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நேபியர்களிடம் இரட்சகர் இதை குறித்து இவ்வாறு கூறினார்: இனிமேல் நீங்கள் எனக்கு இரத்தம் சிந்தும் பலியை செலுத்த வேண்டாம். ஒருங்கிய இருதயத்தையும் மனந்திரும்பிய ஆவியையும் எனக்கு பலியாகச் செலுத்த வேண்டும். ஒருங்கிய இருதயத்தோடும் மனந்திரும்பிய ஆவியோடும் என்னிடம் வருபவனை நான் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பேன். ஆகையால் மனந்திரும்பி இரட்சிக்கப்படுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, வீடுகளில் நற்செய்தியை கற்பதை அதிகரிப்பதில் ஒரு புதிய மற்றும் உற்சாகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் ஜெப ஆலயத்திற்கு போய் என் பரிசுத்த நாளில் உமது திருச்சடங்குகளை ஏறெடுக்க வேண்டும் என்று நாம் இன்னும் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வது மிகவும் அவசியம். வீட்டை மையமாக கொண்ட நற்செய்தி போதனைக்கு அதிக நேரம் ஒதுக்குவதோடு மட்டுமல்லாமல் நமது வாராந்திர ஆராதனை அனுபவத்தின் புனிதமான, அங்கீகரிக்கப்பட்ட மைய புள்ளியாகிய கர்த்தருடைய இராப்போஜன திருச்சடங்கை முறையாக வலியுறுத்தும் வகையில் நமது மாற்றியமைக்கப்பட்ட ஞாயிறு ஆராதனையானது. ஆராதனை கூட்டத்தின் கால அட்டவணையின் சிக்கலை குறைக்கவும் செய்கிறது. முழு மனித குடும்பத்தின் பாவங்களையும் துக்கங்களையும் முற்றிலும் தனியாகச் சுமந்ததால் நொறுங்கிய இருதயத்திலிருந்து கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் முடிந்தவரை தனிப்பட்ட முறையில் நினைவுகூர வேண்டும். அந்த மரணகரமான பாரத்திற்கு நாமும் பங்களித்திருப்பதால் அத்தகைய ஒரு தருணம் நமது மரியாதையை கோருகிறது. எனவே ஒரு புனிதமான நியமத்தில் பங்கேற்பதற்கு ஏற்றவாறு தகுந்த ஆடை அணிந்து நமது ஆராதனைகளுக்கு முன்கூட்டியே மரியாதையுடன் வருமாறு நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஞாயிறுக்கான சிறந்த உடை என்பது நம் காலத்தில் அதன் அர்த்தத்தை சற்றே இழந்துவிட்டது. நாம் வந்து சேரும் பிரசன்னத்தின் மீதுள்ள மதிப்பினால் ஓய்வு நாள் உடை மற்றும் ஒப்பனை எனும் அந்த பாரம்பரியத்தை நம்மால் முடிந்த போதெல்லாம்
முடிந்த இடங்களில் எல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். நேரந்தவறாமையை பொறுத்தவரை குழந்தைகள் சீரியோஸ் மற்றும் டயப்பர் பைகள் வியக்கத்தக்க வகையில் சிதறி கிடந்தாலும் எப்படியோ தேவாலயத்திற்கு வந்து சேர்ந்த பாக்கியசாலிகளான அந்த தாய்மார்களுக்கு தாமதமாக வந்ததற்கான அனுமதி எப்போதும் அன்புடன் வழங்கப்படும். மேலும் ஓய்வு நாள் காலையில் தவிர்க்க முடியாமல் தங்களை சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்களும் இருப்பார்கள். இருப்பினும் இந்த இரண்டாவது குழுவினரிடம் எப்போதாவது ஏற்படும் தாமதம் புரிந்து கொள்ளக்கூடியதே. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காளை சேற்றில் இருந்தால் நீங்கள் காளையை விற்றுவிடுங்கள் அல்லது சேற்றை நிரப்புங்கள் என்று நாங்கள் வன்மையாக பரிந்துரைக்கிறோம். அதே உணர்வோடு நமது கட்டிடங்களின் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற்படும் கூச்சலை குறைக்குமாறு ஒரு அப்போஸ்தலிக்க வேண்டுகோளை விடுக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் உரையாடுவதை விரும்புகிறோம். அவ்வாறு செய்ய வேண்டும். அது திருச்சபை வருகையின் மகிழ்ச்சிகளில் ஒன்றாகும். ஆனால் வழிபாட்டிற்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட ஓர் இடத்தில் அது இவ்வளவு சத்தமாக பின்தொடரப்படக்கூடாது. ஜெபம், சாட்சி, வெளிப்பாடு மற்றும் சமாதானம் ஆகியவற்றால் நிறைந்திருக்க வேண்டிய ஓர் இடத்தில் சில சமயங்களில் சத்தமான மரியாதையின்மையாக இருக்கக்கூடியவற்றைக் கண்டு நமது விசுவாசத்தை சாராத பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைகிறார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். ஒருவேளை பரலோகமும் கூட சற்றே அதிர்ச்சியடைந்திருக்கலாம். கூட்டம் தொடங்குவதற்கு வெகு நேரத்திற்கு முன்பே தலைமை அதிகாரிகள் மேடையில் நின்று முன்னிசையை கேட்டு நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரியை பக்தியுடன் அமைத்தால் அது நமது திருவிருந்து கூட்டங்களின் ஆவிக்கு மேலும் வலு சேர்க்கும். மேடையில் அரட்டை இருந்தால் சபையிலும் அரட்டை அடிப்பதைக் கண்டு நாம் ஆச்சரியப்படக்கூடாது. நமது வழிபாட்டின் ஆன்மாவை குலைக்கும் அறிவிப்புகளை நீக்கும் அந்த ஆயர் சபைகளை நாம் வாழ்த்துகிறோம். என்னை பொறுத்தவரை சகரியா போன்ற ஒரு குருவானவர் அங்கே கர்த்தருடைய தொன்மையான ஆலயத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு கிடைக்கவிருந்த ஒரேயொரு குருத்துவ சிறப்புரிமையில் பங்கேற்கவிருந்தபோது பைன்வுட் டெர்பி இன்னும் 6 வாரங்களில் வரவிருக்கிறது என்றும் பதிவு விரைவில் முடிவடையும் என்றும் நமக்கு நினைவூட்டுவதற்காக பலிபீடத்தின் முன் அவர் நிற்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. சகோதர சகோதரிகளே, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இந்த நேரம் நமது வாரத்தின் மிகவும் புனிதமான நேரமாகும். கட்டளையின்படி திருச்சபையில் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நியமத்திற்காக நாம் கூடுகிறோம். தாம் குடிக்கவிருந்த பாத்திரம் கடந்து செல்ல முடியுமா என்று கேட்டு நமக்காக அது கடந்து செல்ல முடியாது என்பதை அறிந்ததால் தொடர்ந்து முன்னேறி சென்ற அவரை நினைவுகூரும் விதமாக இது அமைகிறது. 11 அல்லது 12 வயதுடைய ஒரு திருத்தொண்டரின் கையால் அந்த கிண்ணத்தின் சின்னம் மெதுவாக வரிசையின் வழியே நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வது நமக்கு உதவும். நம்முடைய தியாக காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்தும் புனித நேரம் வரும்போது நாம் தீர்க்க வேண்டிய நம்முடைய சொந்த பாவங்களும் குறைகளும் இருக்கின்றன. அதற்காகத்தான் நாம் அங்கே இருக்கிறோம். ஆனால் நம்மை சூழ்ந்துள்ள மற்ற உடைந்த இதயங்களையும் துயருறும் ஆத்துமாக்களையும் நாம் நினைவில் கொண்டால் அத்தகைய மனத்துயரில் நாம் இன்னும் அதிக வெற்றி பெறக்கூடும். வெகு தொலைவில் அல்லாமல் அருகிலேயே அமர்ந்திருப்பவர்களில் சிலர் அந்த திருவருட்சாதன பாடல் முழுவதிலும் மற்றும் அந்த ஆசாரியர்களின் ஜெபங்களின் போதும் வெளிப்படையாகவோ அல்லது உள்ளுக்குள்ளேயோ கண்ணீர் சிந்தியிருக்கக்கூடும். நாம் அதை அமைதியாக குறித்து கொண்டு நமது சிறிய ஆறுதல் துண்டையும் நமது சிறிய பரிவு பாத்திரத்தையும் அவர்களுக்கென்று அர்ப்பணிக்க முடியுமா? அல்லது இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாத அழுது கொண்டிருக்கும் போராடி கொண்டிருக்கும் அந்த சபையினருக்காக நாம் மீட்பளிக்கும் வகையில் அவர்களுக்கு சேவை செய்யாவிடில் அடுத்த வாரமும் அங்கே வராதிருக்கக்கூடிய அந்த நபருக்காக அர்ப்பணிக்க முடியுமா?
அல்லது சபையின் உறுப்பினர்களாக இல்லாத நமது சகோதர சகோதரிகளுக்காக அர்ப்பணிக்க முடியுமா? அர்ப்பணிக்கணும். Following his brief mortal ministry, this purest of all Passover sheep prepared his disciples for his death by introducing the sacrament of the Lord's Supper, a more personal form of the ordinance that had been introduced just outside of Eden. There would still be an offering, it would still involve a sacrifice, but it would be with symbolism much deeper, much more introspective and personal than the bloodletting of a firstborn lamb. To the Nephites, after his resurrection, the Saviour said of this, "Ye shall offer up unto me no more the shedding of blood. Ye shall offer for a sacrifice unto me a broken heart and a contrite spirit. And whoso cometh unto me with a broken heart and a contrite spirit, him will I baptize with fire and with the Holy Ghost. Therefore repent, and be saved." My beloved brothers and sisters, with the exciting new emphasis on increased gospel learning in the home, it is crucial for us to remember that we are still commanded to go to the house of prayer and offer up thy sacraments upon my holy day. In addition to making time for more home-centered gospel instruction, our modified Sunday service is also to reduce the complexity of the meeting schedule in a way that properly emphasizes the sacrament of the Lord's Supper as the sacred, acknowledged focal point of our weekly worship experience. We are to remember in as personal a way as possible that Christ died from a heart broken by shouldering entirely alone the sins and sorrows of the whole human family. Inasmuch as we contributed to that fatal burden, such a moment demands our respect. Thus, we are encouraged to come to our services early and reverently, dressed appropriately for participation in a sacred ordinance. Sunday best has lost a little of its meaning in our time, and out of esteem for him into whose presence we come, we ought to restore that tradition of Sabbath dress and grooming when and where we can. As for punctuality, a late pass will always be lovingly granted to those blessed mothers who, with children in Cheerios and diaper bags trailing in marvelous disarray, are lucky to have made it to church at all. Furthermore, there will be others who unavoidably find their ox in the mire on a Sabbath morning. However, to this latter group we say an occasional tardiness is understandable. But if the ox is in the mire every Sunday, then we strongly recommend that you sell the ox or fill the mire. In that same spirit, we make an apostolic plea for the reduction of clamor in the sanctuary of our buildings. We love to visit with each other, and we should. It is one of the joys of church attendance, but it ought not be pursued so vocally in space specifically dedicated for worship. I fear that visitors not of our faith are shocked by what can sometimes be noisy irreverence in a setting that is supposed to be characterized by prayer, testimony, revelation, and peace. Perhaps heaven is a little shocked as well. It will add to the spirit of our sacrament meetings if the presiding officers are on the stand well before the meeting is to begin, listening to the prelude music and reverently setting the example the rest of us ought to follow. If there is chatter on the stand, we shouldn't be surprised at chatter in the congregation. We congratulate those bishoprics who are eliminating announcements that detract from the spirit of our worship. I, for one, cannot imagine a priest such as Zacharias, there in the ancient temple of the Lord, about to participate in the one and only priestly privilege that would come to him in his entire lifetime. I just cannot picture him pausing before the altar to remind us that the Pinewood Derby is just 6 weeks away and registration will soon be due. Brothers and sisters, this hour ordained of the Lord is the most sacred hour of our week.
by commandment, we gather for the most universally received ordinance in the Church. It is in memory of him who asked if the cup he was about to drink could pass, only to press on because he knew that for our sake it could not pass. It will help us if we remember that a symbol of that cup is slowly making its way down the road toward us at the hand of an 11 or 12-year-old deacon. When the sacred hour comes to present our sacrificial gift to the Lord, we do have our own sins and shortcomings to resolve. That's why we're there. But we might be more successful in such contrition if we are mindful of the other broken hearts and sorrowing spirits that surround us. Seated not far away are some who may have wept, outwardly or inwardly, through the entire sacramental hymn and the prayers of those priests. Might we silently take note of that and offer our little crust of comfort and our tiny cup of compassion? Might we dedicate it to them? Or to the weeping, struggling member who is not in the service and, except for some redemptive ministering on our part, won't be there next week either? Or to our brothers and sisters who are not members of the Church? ஹாமிஷ் புக்ஸ். ஆனால் உனக்கு அது உறுதியாக தெரியாதே என்று அவன் சொன்னான். நீ உண்மையில் அவளை அப்படி பதற்றப்படுத்த விரும்புகிறாயா? அந்த வெடிவிபத்தின் காரணமாக அவளது மன உறுதி ஏற்கனவே குலைந்து போயிருக்கிறது. யாரோ அவளுக்கு தீங்கு விளைவிக்க துடிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவளால் தொடர்ந்து படப்பிடிப்பில் ஈடுபட முடியாது. அவளால் அந்த நிகழ்ச்சியின் மீது முழு கவனத்தையும் செலுத்த இயலாது. அவன் சொன்னதில் நியாயம் இருந்தது. அது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை என்றாலும் கூட. பெயிலி ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருந்த மன அழுத்தத்திற்கு மேல் நான் அவளுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்த விரும்பவில்லை. அதோடு பெயிலியின் இயல்பும் எனக்கு நன்றாக தெரியும். பெயிலி இதற்கு முன்பே ஒன்றுக்கும் மேற்பட்ட குற்ற புலனாய்வு விவகாரங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாள். ஏதேனும் ஒரு விஷயம் சரியில்லை என்று தோன்றினால் அதில் தலையிடாமல் அவளால் இருக்கவே முடியாது. யாரோ தனது படப்பிடிப்பு தளத்தில் கைவரிசை காட்டுகிறார்கள் என்று அவளுக்கு தெரிந்தால் அது யார் என்பதை கண்டறிய அவள் தீவிரமாக முயல்வாள். அது அவளது கவனத்தை அந்த நிகழ்ச்சியிலிருந்து திசை திருப்பிவிடும். தற்போதைய சூழலில் அந்த தயாரிப்பு பணியின் மீது அவள் தனது முழு கவனத்தையும் செலுத்துவது மிகவும் அவசியமாக இருந்தது. நீயும் நானும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வோம் என்று டாட் சொன்னான். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம். அதன் மூலம் அவளது உண்மையான பணியான இந்த நிகழ்ச்சியை படம் பிடிக்கும் பணியில் அவளால் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். பெயிலியிடம் இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம் என்று நான் முடிவு செய்தேன். எனது உள்ளுணர்வு சரியானதுதானா என்பதை நான் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. டாட் தனது கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டான். நீ வாயால் எதுவும் சொல்லாவிட்டாலும் உன் முகபாவனையை பார்த்தாலே நீ என் கருத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. But you don't know for sure, he said. Do you really want to worry her like that? Her confidence is already shaken from the explosion. She can't continue filming thinking someone is out to get her. She won't be able to keep her focus on the show. He had a point, even though I didn't like it in the least. I didn't want to cause Bailey any more stress than she was already feeling. And I knew her too. Bailey had been tangled up in more than one crime investigation, and she couldn't help poking her nose in something that didn't feel right. If she knew someone was tampering with her set, she would be bound and determined to find out who it was, which would drag her attention away from the show. She really needed to put all her focus on the production right now.
You and I will keep a lookout for her, Todd said. We will make sure nothing like this happens again. So that she can concentrate on her job, which is filming this show. I decided not to say anything to Bailey just yet. I needed to know if my hunch was right first. Todd crossed his arms over his chest. Even if you're not saying it, I can tell by the look on your face that you agree with me. கீபோர்ட் புக்ஸ். ஷார்ப் குறியீட்டுடன் கூடிய தினசரி பயிற்சிகள். பின்வரும் பயிற்சிகளை சீராகவும் மென்மையாகவும் உறுதியாகவும் வாசிக்கவும். ஒவ்வொரு விரலையும் உயரமாக தூக்கி விசையை கீ அழுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. உங்கள் மணிக்கட்டுகளை உயரமாக விசைகளிலிருந்து விலகி ஆனால் உங்கள் முன்னங்கைக்கு இணையாக இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாசிப்பின் வேகத்தை டெம்போ சிறிது சிறிதாக அதிகரிக்கவும். வலது கை இடது கை 65 கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்தி பாடல். பின்வரும் பக்தி பாடலை நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ளும் வரை பயிற்சி செய்யவும். கடவுளை போற்றுங்கள். அவரிடமிருந்தே அனைத்து ஆசீர்வாதங்களும் பொங்கி வருகின்றன. 1:30 இந்த பாடலை இடது கையால் மட்டுமே வாசிக்கவும். 2. நீங்கள் வாசிக்கும் போதே பாடலின் வரிகளை பாடிக்கொண்டே வாசிக்கவும். 66. Page number. Daily exercises with a sharp. Play the following exercises evenly, smoothly, and firmly. Remember to raise each finger high to strike the key. You should hold your wrists high, away from the keys but level with your forearm. Increase the tempo a little each day. Right hand, left hand 65 hymn. To learn, practice the following hymn until you know it well. Praise God, from whom all blessings flow. 1:30 Play this hymn with the left hand only. 2. Sing the words as you play. 66. அவ்வளோதான். நேற்று போய்ட்டு புக்ஸை அப்படியே கடவுள் திருப்பி கொடுத்தார். நேற்று புக்கு கொடுக்கும்போது என்னோடய பைக்கை அங்கே பார்க்கிங் பண்ணேன். அங்கே மழை பெஞ்சு தண்ணி சேர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் சகதியாக இருந்தது. அந்த வாட்ச்மேன் அந்த செக்யூரிட்டி என்னுடைய வண்டியில் கீழே என் ஸ்டாண்டு கீழே ஒரு கல் வச்சுருந்தார். அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு உதவி செஞ்சார். ஒரு உள்ள இருக்குது நல்ல மனசு. இல்லாட்டி என் வண்டி அந்த சேத்துக்கு கீழே இதாகி கீழே விழுந்துருக்கும். விழாமல் அதை அவர் ப்ரொடெக்ட் பண்ணார். நன்றி அவருக்கு. அதுக்கப்புறம் புக்ஸு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த சார் எனக்கு எப்போயுமே தேங்க்ஸ் சொல்லுவார். அவருக்கு புக்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். என்னுடைய பெரிய கிருபை. நான் ஏன் அதை படிக்கிறேன்? முழுமையாகவும் படிக்கலை, ஒரு லைன் தான் படிச்சுட்டு இருக்கேன். பைபிளை முடிச்சுட்டு முழுமையாக படிக்கணும்னு ஆசை. வணக்கம். சரி, இப்போ இன்னொரு 4 புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, அதை பார்ப்போம். தலைப்பு புக்ஸ். புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். தலைவரை தேர்ந்தெடுப்பது. அமெரிக்கா பிரதிநிதிகள் சபையில் தலைமை தேர்தல். மேத்யூ என் கிரீன், டாக்ஸ் பி ஹாரிஸ். புது புக்கு. இதை நான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கேன். அரசியல் அறிவியல். தலைவர்கள் தேர்ந்தெடுப்பது. அமெரிக்கா பிரதிநிதிகள் சபையில் தலைமை தேர்தல். மேத்யூ என் கிரீன் மற்றும் டாக்ஸ் பி ஹாரிஸ். 40 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸின் யோட்டிஸ் தேர்வு விளக்கம். முதல் விரிவான ஆய்வு. யோயல் பல்கலைக்கழகம், அச்சகம், நியூ
ஓவான் மற்றும் லண்டன். அடுத்து அமெரிக்கா தேச பக்தரின் கையீடு, ஒரு சுதந்திர தேசத்தின் எழுத்துக்கள், வரலாறு மற்றும் ஆன்மா. ஜார்ஜ் கிராண்ட். ஸ்டீபன் பிரயோர். இந்த புக்குக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. அடுத்த புக்கு ஸ்டீபன் பிரயோர், உடைக்கிறது ப்ரவுன் வாக்குறுதி. அமெரிக்கா பள்ளிகளில் மீண்டும் இன பாகுபாடு. திரு பிக் நோரேஜாவின் அறிமுகம். இது ஒரு புக்கு. இதுக்கு பின்பக்கம் இருக்குது. இது நீதிமன்றம் தேசம் பிற்காலத்தின் வருந்தக்கூடிய ஒரு முடிவாகும். நீதிபதி ஸ்டீபன் பிரேயர். உங்கள் மற்ற கருத்து வாசிக்கப்பட்ட போது நான் அங்கே இருந்தால் இப்பொழுது என் கணினி முன் அமர்ந்து செய்தி அறிக்கைகளை கேட்டுக்கொண்டு உங்கள் சக்தி வாய்ந்த வார்த்தைகளை படித்துக்கொண்டு ஒன்றும் மேற்பட்ட கண்ணீர் துளிகளை சிந்துவதை போலவே பெருமையுடன் இன்னொரு கண்ணீரையும் சிந்தியிருப்பேன். உங்கள் சொல்லற்றல், ஞானம், பகுத்தறிவு, வலிமை மற்றும் தைரியத்திற்கு நன்றி. ராப் ஜே பிளவுட்ஸ், ஒரு பெருந்தொற்று ஒரு பல்கலைக்கழகம். இது ஒரு புக்கு, தனி புக்கு. உயர்கல்வி நடப்பு நிகழ்வுகள். கோவிட்-19 பெருந்தொற்று உயர் கல்விக்கு முன் எப்பொழுதும் இல்லாத ஒரு சவாலை முன்னெடுத்து கல்வி நிறுவனங்கள் தங்கள் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை பேணிக்கொண்ட கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி போன்ற அடிப்படை பணிகளை எவ்வாறு தொடர முடியும். டியூக் பல்கலைக்கழகாச்சு. அவ்வளோதான், இத்தனை புக்ஸ். இது நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நேற்று ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இனி வர அரசியல் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இருக்க பஸ்ஸுக்கெல்லாம் ரோடு கொஞ்சம் சரியில்லை, வாகனத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பள்ளம் வந்துடுது. அந்த பள்ளத்தில் அந்த பஸ்ஸை ஓட்டும் போது அந்த பஸ்ஸு சீக்கிரமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரோடை நல்லா பக்காவாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸு கொஞ்சம் நீடித்து வரும் காலத்துக்கு. பஸ்ஸு மட்டும் இல்லை, மக்களுடைய வாகனமும் சரி. அப்படி இருக்கும்போது இனி வர அரசியலில் எதையுமே நம்ம வீண்படுத்தக்கூடாது. ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னா அந்த ரோடை தோண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படியே தோண்டினாலும் அந்த ரோடை சரி பண்ணிடணும், அது பள்ளமாகாத மாதிரி. ஏன்னா வாகனங்கள் நிறையா பிரச்சனைகளை சந்திக்குது. அதனால் முக்கியமானது நம்ம சாலையில் தான் இருக்குது. நம்மளுடைய அனுதின தேவைகள்லேருந்து எல்லாமே நம்ம சாலை சார்ந்த நடைமேடையிலும் தான் இருக்குது. இதை நம்ம நம்ம சுத்தமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணும். இதை நம்ம பத்திரமா பார்த்தனால ஒரு நாட்டோட முன்னேற்றம் அதிகமாக இருக்குன்ற நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் சாலையில் மரம் கூட சில டைம் கொஞ்சம் இதாக இருக்கும். அது வாகனம் போவதுக்கு இடையூறு இல்லாமல் அதை வளர்க்கணும். சாலையில்
இனி வர காலங்கள் நம்ம ஊர் சிறப்பாக இருக்கும். அடுத்து யார் வர போகிறாங்கன்னு தெரியல. அவங்க நம்ம இதை பார்த்துப்பாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம ஊர் கண்டிப்பாக மாறும், எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுவும் இல்லாமல் ஒரு மக்களை பற்றியும் சொன்னேன். அந்த மக்கள் யார்? ஆமிஷ் மக்கள். இவங்க இப்படி வாழ்கிறாங்க உலகத்தில். டச் பீப்புள் இவங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊரை ஆண்டது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் பிற இவங்கெல்லாம் வருவாங்க ஆண்டு கொள்றதுக்கு. இந்த ஊரை ஆண்டவங்க நம்மளுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நல்லதை. அப்புறம் இன்னொரு ஆட்டோக்கார்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பாருங்க, டபுள் டெக்கர் பஸ் ஓடுது. ஓல்டு ஃபேஷன் பஸ். ஓல்டாக ஓடுனது இப்போ நியூவாக ஓடுது, ட்ரையல் பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் நம்ம ஊர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.